அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. ஏ குண்டு பொண்ணே, என்ன பாத்தியா? நான் எவ்வளோ அழகா இருக்கேன். எனக்கு பரிசு கிடைக்குமா இல்ல குண்டா அசிங்கமா இருக்க உனக்கு பரிசு கிடைக்குமா? ஏ குண்டு பொண்ணு, இரி ஓடாத, இன்னும் கொஞ்சம் நான் உன்னை கலாய்ச்சிக்கிறேன். அதுவா, அவ குண்டா இருக்கால, அதை வச்சு கலாய்க்கலான்னு பார்த்தேன். பாதியிலேயே பயந்து ஓடிட்டா. நீ பண்றது ரொம்ப தப்பு ஜாஸ். இது முதல்ல அழகுக்கான போட்டி கிடையாது, அறிவுக்கான போட்டி. இப்படி நீ பண்ணலாமா? அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும் நீ நினைச்சு பாத்தியா? முதல்ல அவள்கிட்ட போய் நீ சாரி கேளு. என்னது, அவள்கிட்ட போய் நான் சாரி கேட்கணுமா? என்னால முடியாது. இந்த பேட்டி போட்டியில் ஜெயிச்சது ஆஃப்ரி. நான் தான் முதல்ல உன்கிட்ட சொன்னேன்ல, இது அழகு போட்டி இல்ல, பேச்சு போட்டி, அதாவது அறிவுக்கான போட்டி. அல்லாஹ் யாரை நாடுறானோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான், ஒரு சமுதாயம் மற்றொரு சமுதாயத்தை கேலி செய்ய வேண்டாம், இவர்களை விட அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கக்கூடும். அல்லாஹ், நான் இனிமேட்டு யார் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசவே மாட்டேன். நான் அஃப்ரீனை பார்த்துட்டு வரேன். அஃப்ரீன், நான் தெரியாம மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டு இதுக்கப்புறம் இப்படி பேச மாட்டேன். சரி, பரவாயில்ல. பிறரின் குறையே ஆராயாதீர்கள். அம்மா, இங்க வச்சிருந்த காசு எங்கம்மா? அங்கதான் இருக்கும், நல்லா தேடி பாரு. நசீதாமா கடைசியா இந்த பக்கம் வந்தா எனக்கு என்னவோ அவமானமா சந்தேகமா இருக்கு. அவ ஏன் எடுக்கணும்? ஏன் தான் இந்த மாதிரி கேட்காத பொல்லாத காசு எடுக்கிறாளோ? அம்மா, இது உங்க காசா பாருங்க, நான் வீடு குடும்பம் கீழே கடந்துச்சு. ஏய், உன்னோட காசா பாரு. ஆமாமா, நல்ல வேலை. அவகிட்ட போயிட்டு நான் சண்டை போடலாம்னு நினைச்சேன். அம்மா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பக்கத்து வீட்டுல அரிஷாக்கும் மரியும்க்கும் பெரிய சண்டை. அதை போயிட்டு நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஏய், என்ன நீ இப்படி பண்ற? இப்படி பண்ணலாமா? இது தப்பு இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, பிறரின் குறியை துருவி ஆராயாதீர்கள், ஒட்டு கேட்காதீர்கள். அது மட்டும் இல்ல, ஒரு முஸ்லீமின் குறியை மறைக்கின்ற ஒரு முஸ்லீமின் குறியை அல்லாஹ் நாளை மறுமையில் மறைக்கின்றான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஸ்தாஃபிருல்லாஹ். சரிம்மா, இதுக்கப்புறம் இப்படி பண்ணவே மாட்டேன். Next, Quran recitation.